ஒன்னில்ல ரெண்டில்ல மூணில்ல கிட்டத்தட்ட 4 தவறுகள் அருண் அவர்கள் வேணுமெனே பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அந்த ஒரு விடயம் சில வேளை மஞ்சரி அவர்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. ஸோ இதற்கு முதல் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அருண் பண்ண அந்த குற்றங்கள் வேணுமெனே அவர் பண்ணியிருக்காரு. அதில் இப்போ மக்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல நேப்பட்டிசம் அதுக்கு விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் இவங்க துணை போறாங்களா அப்படின்னு. ஏன்னா சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் இப்படிப்பட்ட நபர்கள் பண்ண விடயத்தை ஏன் இவங்க கேள்வி கேட்கிறாங்க அப்படி என்பது. நேற்று பாத்தீங்கன்னா அந்த டோல் டாஸ்க்ல வேணுமென்னே முத்துக்குமரன் அவர்கள் இந்த ஆட்டத்திலிருந்து வெளியேற்றணும் என்பதற்காக அருண் அந்த டோல் ஹவுஸ்ல கையை வச்சுக்கிட்டு நின்று அப்படியே மஞ்சரி வரைக்குள்ள அப்படியே வேணுமென்று திரும்பி அவங்களை கீழே விழ வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மாட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக வெளியில யார் கடைசி அப்படின்றத பாருங்க அப்படின்றாரு. இவன் கீழே விழுந்தவங்களை கூட தூக்கி விட அவருக்கு தோண இல்லை. அந்த அளவுக்கு வன்மம் முத்து மேல இருக்கு. ரெண்டாவது, அதே நேத்து ரூல்ஸ் படி டோல் ஹவுஸ்க்குள்ள போய் ஒரு பொம்மையை வச்சவர் திரும்ப அந்த டோல் ஹவுஸுக்கு போகக்கூடாது, இன்னொருத்தவங்க ஆட்டத்துக்கு குறுக்கிட இருக்கக்கூடாது. ஆனா அருண் சிவகுமாரோட பொம்மையை வச்சு போட்டு அதுக்கப்புறம் முத்து கையில இருந்த அன்ஷிதாட பொம்மையை வேணுமெனே பறிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பாதியை கொண்டு போய் திரும்ப வைப்பாரு. சாச்சனா அவர்களுடைய காலில் அடிபட காரணம் அருண் தான். அப்ப இப்படிப்பட்ட நபர் இதுவே வேற யாராவது முத்துவோ மஞ்சரியோ சாச்சனாவோ பண்ணியிருந்தா பிக் பாஸ் கண்டிப்பா போட்டு கொடுத்திருப்பாரு, மாட்டி விட்டுருப்பாரு. வெளியில இருக்கிற எலும்பு துண்டு கலையிறதுகள், சௌந்தர்யாவோட, ஜாக்லினோட, அருணோட எலும்பு துண்டு கலையிறதுகள், இந்த பிஆர் கூட்டங்கள் அவங்க இரவரவா இதை பேசி மெமி போட்டு இவங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏன் பிக் பாஸும் அருணை கேள்வி கேட்கல, வெளியில இருக்கவங்களும் அருணை பற்றி பேசலை. ஒன்று. ரெண்டாவது நேப்பட்டிசம் யாருன்னா அந்த சௌந்தர்யா. அந்த சௌந்தர்யா பல தப்புக்கள் பண்ணியிருக்கு. முந்தா நாள் மஞ்சரி அவர்களை அவமானப்படுத்தினது சத்தியமா யாராலையுமே ஜீரணிக்க முடியல. அந்த அளவுக்கு தகாத முறையில தான் சௌந்தர்யா நடந்திருப்பாங்க. இதற்கு முதலும் பல விடயங்கள், பல பேர் அவமானப்படுத்துறது, பிக் பாஸே மதிக்கிறல்ல, ஹோஸ்ட மதிக்கிறல்ல, விஜய் சேதுபதி அவர்களிடையுமே திமிரா பேசுறது, இப்படிப்பட்ட நபருக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல இடம். ஈவன் ஹாட்ஸ்டார்ல 5வது இடம் 6வது தான் அவங்களுக்கு ஓட்டு வருது. வெளியில பிஆர் அவங்கள அன்ஆபிஷியல் சைட்ல 2வது வச்சு போட்டு பயங்கரமான பிஆர் வேலை. ஒண்ணுமே இல்லாத இந்த அம்மாவை ஏதோ பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறதுக்கு வேலைகள் நடக்குது. இன்னொரு பக்கம் ஜாக்லின் உள்ளுக்குள்ள இருந்து மாமா வேலை பண்ணி கொண்டிருக்காங்க. ராயனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் காதலாம் அப்படின்னு நேற்று லைவ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவனுங்க பிக் பாஸ் விளையாட வந்தாங்களா இல்ல கோவாக்கு போக வந்தாங்களான்னு தெரியல. ராயனோட ஆட்டத்தையும் இவங்க கெடுத்துருவாங்க. சரிங்களா? சௌந்தர்யா, ஜாக்லின், ஜெஃப்ரி, ராயன், சரிங்களா? அதுல முக்கியமான அந்த குற்றவாளிகளே சௌந்தர்யாவும் ஜாக்லின் தான். ஜாக்லின் பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் விடயத்துல போன வாரம் 6 ஜாம்பத்துல 4 எடுத்தது ஜாக்லின். அதற்கு மக்கள் செல்வன் குறும்படம் போடணும், இதை பத்தி பேசணும் என்ற கேட்குள்ள பெரிய விவாதம் போயிருக்கு. குறும்படம் போட வேணாம் என்று சொல்லி கடைசியில மக்கள் செல்வன் குறும்படம் போட தடுத்துட்டாங்க. ஆனா அவர் கேள்வி கேட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. சாச்சனா மேல தப்பில்லை அப்படி என்பதை வெளிக்கொண்டு வந்தாரு. அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தது இந்த சிவகுமார் அப்படின்றது முத்துக்குமார் நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னான். சரியா? அப்ப அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அப்போ இங்க பிக் பாஸ் ஐட்டம்ல பணக்கார வர்க்கத்துக்கு இந்த செலிபிரிட்டிகள் அப்படின்னு இருப்பவங்களுக்கு அவங்க பண்ற குற்றங்கள் கண்டும் காணாம விடப்படுது. வெளியில காசு வாங்கின ரிவ்யூவர்ஸ் 99% அவங்கள பண்ற குற்றங்களை பேசுறது இல்லை. முக்கியமா சௌந்தர்யா ஜாக்லின், அருண், முக்கியமா சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டும் பண்ற விடயங்களை பேசுறது இல்லை. உள்ளுக்குள்ள பிக் பாஸ் இப்ப அருணை கேள்வி கேட்கல, சௌந்தர்யாவை கேள்வி கேட்கிறாரு இல்ல, ஹோஸ்டே அந்த அம்மா மதிக்கிறது இல்ல, இங்கால ஜாக்லின் இன்னொன்னு. அப்போ இந்த ஷோ என்ன நேப்பட்டிசம் ப்ராடக்ட்டுக்கு குரூப்பிசம் பண்றவங்க தான் சப்போர்ட் பண்ணுதான்னு மக்களோட பெரிய கொஸ்டின். சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ ஒரு நெகட்டிவிட்டியா மக்களிடம் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த நடுவில் கோடி இருந்த வரைக்கும் இருக்க ஒரு காரணம் ஒன்று, அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் என்று இருந்தது. அது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய இது மக்களுக்கு பிடிக்காத இந்த சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த ரெண்டையும் பெட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. சரிங்களா? பிடிக்காத நபர்களை நீங்க ஒரு ஷோல, மக்களுக்கான ஷோல வச்சிருந்தீங்கன்னா அது வெறுப்பா தான் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் அவங்கள்ட்ட ஏதாவது நல்ல மாதிரி பண்றாங்களான்னா இல்ல. நம்ம கலாச்சாரம், நம்ம தமிழ் மக்கள் ஷோக்கு எகெயின்ஸ்டா என்னெல்லாம் பண்ண முடியும் அதுகள் தான் அங்க பண்ணுது. பிறகு எப்படி தமிழ் மக்கள் மனசுல அதுகளால் இடம் பிடிக்க முடியும்? பக்கத்துல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.